கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தியா? இப்ப நம்பலையா? வரும்போது கொஞ்சம் எல்லாம் சோதனை போட்டுட்டு நல்லா நெசமா பொய்யா எல்லா பக்கம் போயிட்டு வந்தாச்சு. போற பக்கமெல்லாம் அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, இங்க மட்டும் என்ன நடக்குமோ நீ பிடிச்சி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி பொண்ணா புறம்பு வந்து என்ற அடியானையும் கொஞ்சம் சோதனை போட்டு பார்த்தா, என்னையும் தான் கொஞ்சம் சோதனை போட்டு பார்த்தா. இப்போ நம்புறையான்னு கேட்க சோதனை போடணுமா ஐயா? புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. இங்க நெசமா நடக்குதா பொய்யா நடக்குதா தெரியணுமா இல்லையா? கலங்க வேண்டாம். தாயி எடுக்கிற பாரு ஏடு இல்ல மத்தனை இன்னைக்கு படுகலஞ்சாஞ்சி இன்னைக்கு பட்டி விட்டு கை விட்டு போய் நிக்குதாயா இல்லையா? இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியாயா? இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, பட்டிக்குள்ள காரியம் சேதாரமாயி போச்சு. அந்த சேதாரமான காரியத்தை ஒரு வேசக்கார தேவாதிகிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டியா நல்லியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அந்த தேவாதி கும்பிடு. தாயி மொத்தத்தை சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இதுக்கு விடதேடி கொடுத்து பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. தசை காமிக்கிறனாயா முடிச்சு பண்ணலாம். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். 3 வாரம் 3 அமாவாசை வரணுமே முடியுமா? வர்ற வாரம் புதுசு சாமானத்தில் 9 கடி அரைப்படி நல்லையோட என் பட்டியை வந்து முறை செலுத்தி முறதலிக்கு வாங்கிட்டு போ. எல்லாரும் மக்கம்லாம்ன்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி சில காரியத்தை முடிக்க வேண்டியது இருக்குதா? கூடி சீக்கிரம் வந்துடுறோம். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அந்த கோட்டையில கொடி காட்டி போடலாம். போதாய் கல்யாண காரியம் தாயே ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறாப்பதிக்கு நீங்க பட்டியல வந்து நின்று உனக்கு வேண்டுன்னு வரதுக்கு எல்லாம் உத்தரவு போட்டு கொடுத்தாச்சு. அந்த கல்யாண காரியம் ஒண்ணு நடக்கணும். தவுந்து போகுது. இது ஒரு சின்ன சிக்கலுக்கு அந்த சிக்கலை மீட்டு போடலாம். ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? சொத்து ஒண்ணு விற்கணும். அது ஆகாதாயம் சொத்தை கைமாத்திரும். புரிஞ்சுதா? அவன் சொல்றான்னு சொல்லிட்டு ஏமாந்து வச்சிட்டு இருக்காரு. குடும்பத்துக்குள்ள இன்னும் சிக்கல் மீறி போயிடும். புரிஞ்சுதா? அது ஆகாது ஆகாது ஆகாது. அதை தள்ளிட்டு புரிஞ்சுதா? தள்ளிட்டு அது மறுசொத்து வாங்கிக்கிறோன்னு என்ன ஏமாந்து விட்டுறாத. புரிஞ்சுதா? இந்த கருப்பை கூட வந்து நிக்கிறனாயா? கூடி சீக்கிரம் கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போடுறேன் தாயி. பயப்படாத. நான் இருக்க நான் கை நீட்டுறதை பிடிச்சுக்கோ. புரிஞ்சுதா? இந்த வா அவன் பிடிச்சுக்குவானாயா? நீ பிடிக்க மாட்டேன். வந்துடும். புரியுதா? போ வரப்போ சேலம் தாயே போட்டி போகல. ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிக்கு வாங்கிட்டு போறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நான் அத்தனைக்கு பேர் வாங்கி போடலாமாயா? தாயி பயப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்பு தாய் இந்த அப்புறமும் நான் இருக்கிறேன். தாயி அத்தனை கட்டையும் உடைச்சு போடலாம். அட்டை உடைச்சுன்ற பட்டி பூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு இதே பட்டியில வாழ வச்சு கொடுக்கல அப்படின்னா இந்த பாலத்துக்கு இருக்கிற பொய்ச்சாமி நினைச்சுக்காயா? புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு நீ என்னை விடாப்படியா பிடிச்சு என்னை கையேந்தி வந்துச்சு அப்படின்ட்டா ஆளாமான தலை வச்சு உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி ஒரு குறையான மனசுல வச்சுட்டு நிக்கிறியா? மங்கிலி அம்மா அதை சொல்றான், இவன் இந்த மரப்பொருளா பேசுறான். அம்மா அதை சொல்றான், இவன் இதை சொல்றான். ஐயோ என்னமோ ஆகிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி குழம்பி வந்து நிக்கிறியா? தாயி நான் தான் சொல்றேன் பாரு. இந்த பாலத்துக்கு இருப்ப 20 தலைக்கட்டா பூமியில சிறகடந்து எந்திரிச்சவனாயா? கலியுகத்துல என்ற தங்கத்தை பிடிச்சி வந்து இன்னைக்கு அத்தனை பேர்த்தி வாழ வச்சு வந்துட்டு இருக்கிறேன். ஏமாந்தாலே வந்தாலும் எட்டி உதச்சு முடிச்சு காப்பாத்தி ஒண்ணு கலக்க வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் வராது. புரிஞ்சுதா? அவன் சொல்றான் நம்பிட்டு இருந்த எப்படி? அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாமா? இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்துடுறேன். அத்தனை மாத்தி கொடுத்துறேன். கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்தேன். போதுமா? தொழில்முறை சின்ன பின்னப்பட்டு கிடந்ததுன்னு வந்து கேட்டுட்டு நின்ன சேலம் இன்னைக்கு தொழில்முறைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு. ஆனா அந்த தொழில்முறை லாபம் வந்த உடனே கொஞ்சம் சோதனை நடக்குதான். கடை காலி பண்ணிடுவோம் நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு இடத்துக்காரன் முடிவு பண்ணிச்சா இல்லையா? அதுல இருந்து வீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நீங்க வீட்டு போடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். அதெல்லாம் அதே இடத்துல இருந்து வாழ வச்சு கொடுத்துறனாயா? நீ கல்யாண காரியம் ஒண்ணு பாக்கி நிக்குது. முத்து போட்டுடலாமா? முத்து போட்டுறனப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஆவணிக்குள்ள அழகு பார்த்து இதே பட்டியல சோடி கிளாஸ்மா நிறுத்தி வேடிக்கை காமிச்சப்பா அதே மாதிரி சில தொந்தரவுகளும் இருக்குது. அதுக்கும் விட கொடுத்தாரு. போதுமா? அமாவாசைக்குள்ள சில மாற்றம் வரும்போது அடியா தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய நல்லே தாயி. இன்னைக்கு காரியம் கை கூட மாட்டேங்குது. தவுந்து போயிட்டு இருக்குது. தவுந்து போன காரியத்தை நீங்க எனக்கு உத்து போட்டு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? எத்தனையோ முயற்சி பண்ண முடியற வாரத்தில் நின்று போயிடும்.
இப்படியே தடைப்பட்டு நிக்க தடைப்பட்ட காரியத்தை நீங்க நல்லபடியா நடத்தி கொட்டு முளக்கு சத்த பாட்டிகள் நல்லபடியா கேட்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறாயா. அது போக தொழில் முறையிலுமே இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சோதனை நடக்குதப்பா, அதுக்கும் விலை கொடுத்து என் பட்டிக்கு பேர் வாங்கி வந்து கேட்டு நிற்குது. அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நோவு நொடி நடக்குமா நிற்கிறாயா இல்லையா. இல்லத்துக்குள்ள போனாவே இருக்க முடியாதப்பா. காரியா சேதாரமாயி அத்தனை மொத்தத்தில் இன்னைக்கு உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிற்கிறீங்க. முதல் கூட வந்துடுறேனாயா அடியாளுக்கு சரி உனக்கு சரி கூட வந்து நின்ற 3 வாரம் 3 அமாவாசை வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 மணி அப்படி நல்லா இப்பொழுது முரசெலுத்தி மருந்து பாயிப்போம். முறையா விட்டு முத்தா முடிச்சு குத்துறம்போ நான் இருக்கிறேனாயா முடிச்சு குத்துறவா. இதை பத்திரமா வச்சுக்கோ. இந்த தாய் இந்த கனி எப்படி வேணாலும் பண்ணிக்க கூட வர தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே இல்லையா தாயி. இல்ல மத்தனை இன்னைக்கு ஏமாந்த போல புழைச்சிருச்சாயா. இன்னைக்கு இல்ல மத்தனை படுகலம் ஜாஞ்சி நீ கைவிட்டு போய் நிக்குது. புரியுதா? கைவிட்டு போய் நிக்குது. நீ கைவிட்டு போற காரியத்தை கைப்பற்றி கொடுத்து என்ற வட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா இல்லையா தாயி. ஏமாந்த போல புழைச்சிட்டியா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு எடை போட்டு பார்த்துட்டாங்க. பயப்படாத மீட்டு போடலாம் சார்ஜ் கொடுத்துருந்தாயா. அது போக இல்லத்துக்குள்ள அத்தனை சிக்கலுக்கு விட கொடுத்தாரு. போதுமா என் பட்டிக்கு பெருந்தெய்வத்தை கும்பிட்டு இருந்தியா கும்பிடுறியா. அதான் கோவிச்சிட்டாலும் அவளும் கோவிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறவர். செய்யாத அவள் காரியத்தை நீ நடத்தாத தாயே உனக்குன்னு இல்லை இங்க நிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன்னாயா. நீங்க ஒரு காரியம் என்னையவே வந்து காரியம் வேண்டீங்க அப்படின்னா அந்த காரியம் நடத்துறதா நடத்தக்கூடாதாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அது நடந்துட்டா இன்னும் சின்ன பின்னமாயி போயிருங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது நடந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுடைய ஏட்டுக்கு நாங்க வர முடியுமா? புரிஞ்சுதா தாயி? எங்களுடைய ஏட்டுக்கு நீங்க வரணும். அதுக்காக தேவையில்லாத அவ மேல கோவப்பட்டு என்ன பண்ணது அவதான் கொண்டு வந்து இருக்கிறான். புரிஞ்சுதா? அவளை போய் கையேந்திக்குவான். கோவப்படாத. புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கிறப்ப நான் இருக்கிறனாயா விட மரபெல்லாம் சொல்லிக்கிறேன். சார்ஜ் கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. 3 வாரம் 3 அமாவாசை வர்ற வாரம் பூச சாமானத்தில் 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் வரும். முரசெலுத்தி மருந்து பாயிட்டு போதாயி 9 மஞ்சக்கும் மஞ்சள் துணியில் கட்டி கொண்டு மத்தது நான் பார்த்துக்கிறேன். விட வர்ற வாரத்துல மாற்றம் தரேன். முரசெலுத்து நகையோட வாரக்கிழமை முடிக்கல மாற்றம் கொடுத்துறேன். அமாவாசை கூட முடிக்கல முடிச்சு கொடுத்தேன். போதுமா? கவலைப்படாத தாய் தவறுமா நான் இருக்கிறேனாயா. எப்படி இந்த மாலை அலங்காரத்தோட நான் நிக்கிறேனோ அதே அலங்காரம்ன்ற பட்டியல காமிக்கிறேன் தாயி. பயப்படாத தாயி. 1000 பக்கம் போய் பொய்யா இருந்திருக்கலாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் தாயி. இன்னைக்கு 1000 ரேடு எடுத்தாலும் சரி உன் ரேடு முதல்ல முடிச்சு தரப்போம். ஒட்டி மகனே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. சாணம் முளைஞ்சிருக்குது. தொழில் முறையும் அமைக்க மாட்டேங்குது. சிக்கலும் ஆகி நிக்குது. பட்டி அத்தனை இன்னைக்கு திசை விட்டு திசை மாறி போச்சு. இதுக்கெல்லாம் மீட்டு கொடுத்து அந்த நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா. அது போக இல்லத்துக்குள்ள தெளிவு காமிக்க மாட்டேங்குத. மொத்தத்தில் இன்னைக்கு பட்டி படுகலம் சாஞ்சு போச்சப்பா என்ற ரக்கம் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறிய. சொல்லவும் மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்க தெரியுமான் இல்லை. ஏணிப்படி ஏறிடலாம் வேறு வாங்கி கொடுத்துட்ற அதையும் கைப்பற்றி கொடுத்தாரு. போதுமா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரணுங்க. வர்ற வாரம் பூச சாமானத்தில் 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முரசெலுத்தி மருந்து பாயிட்டு போ. முத்துமா காமிச்சு முறையா மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. ஆங்கார கருப்பனை அண்டி வந்து இன்னைக்கு இந்த மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்கனாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். வெத்த கண்ணுக்கும் சரி மங்கிலி கண்ணுக்கும் சரி கூட வந்து நிற்கிறப்போ அதே மாதிரி சில மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா. ஐயா ஆங்கார கருப்பனை இன்னைக்கு அண்டி வந்து இன்னைக்கு முறை செலுத்தி முறந்துட்டு வாங்குது. என்னையிலும் ரேட்டு போட வந்துடுறேனப்பா. துணிஞ்சு நடத்து பக்க பழமா நான் இருக்கிறேன். மீட்டு போடலாம். போதுமா? போகிறோம் தாயி. ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு பெத்த கண்ணுக்கு ஏடு கேட்டு நிக்கிறாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு 1000 ஜோதியில பொண்ணா சிக்கி தவிச்சிட்டு நிக்கிறப்பா. இன்னைக்கு சொத்துலையும் சரி சுகத்திலும் சரி இன்னைக்கு பங்கம் வந்து நிக்கிறாயா உண்டா இல்லையா. இன்னைக்கு இல்லமும் கைவிட்டு போயிருமா இல்ல கைக்கு வந்து சேருமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. இல்ல கைக்கு வந்து சேர்றதுக்கு நான் தான் முயற்சி பண்ணி ஆதாயத்தை கொடுத்தானே ஏமாந்த மூலம் பொழைச்சாலே உண்டா இல்லையா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு அடியானுக்கு நோவு நொடி ஒரு பக்கம் இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறேன். எண்ணி 3 நாளுக்கு ஒரு முத்து போட்டு நடத்தி நல்லபடியா பேர் வாங்கி தரனாயா. இன்னொரு தடை காமிக்கிற பொன்னாளுக்கு முடிச்சு கொடுத்தேன். வைத்து வலி
இந்தா இதை அறுத்து ரசம் போட்டு குடிச்சு போடு. அடியா நான் இருக்கிற தகரிமான் இல்ல இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முதலில் வாங்குது. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா பக்கத்துணையா நிக்கிறேன். குடிச்சுக்கோ. இந்தா இந்தா போ வரம்போ பொண்ணா. ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு பல சோதனை நடக்குதாயா. இந்த சோதனைக்கு அத்தனைக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுக்கறது கேட்டு நிக்கிறியாயா. இன்னைக்கு யாரார என்னென்னமோ சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா? இன்னைக்கு தாயி தொழில் முடங்கி செல்வாக்கு முடங்கி பட்டி முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியாயா. நீ கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம சொத்து விஷயத்துல சொல்றது புரியுதுல. உடச்சே பேசிட்டா உடச்சே பேசிடலாமா? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமால் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியாயா. உங்க இல்ல மத்தனை இன்னைக்கு தடுப்பாக்கி போச்சாயா. உங்க மகளிக்காரனுக்கு நீங்க தொழில் சின்ன பின்னப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்கிதாயா. அது போக சொத்து அத்தனை இன்னைக்கு கைப்பற்ற முடியாம இன்னைக்கு இவனை ஏளனம் பேசி எடை போட்டு பாக்குறாங்க ஐயா. உண்டா இல்லையா? நாலா பக்கம் சூந்து நிக்கிதாயி. அதே மாதிரி மங்களிக்காரனுக்கு ஆயுசுக்கு பங்கம் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு என்னென்னமோ சொல்லி ஏதாவது சொல்லி பயந்துட்டு நிக்கிறியாயா. உண்டா இல்லையா தாயி? தாயி இந்த கருப்பனை நம்பி வந்து நின்று அப்படின்னா இந்த மங்களத்துக்கு என்னைக்குமே பங்கம் இல்லாம பாதுகாப்பு பண்ணி தரணாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதுல சொல்றாங்க இதை சொல்றாங்க சொல்லி பயந்துட்டு நிக்க வேண்டாமாயா. எந்த விதத்துல விண்ணப்படாம காப்பாத்தார் போதுமா. அதெல்லாம் மங்களத்துக்கெல்லாம் பங்கம் வந்துச்சாரா. இந்த பாதுகாப்பு இருப்ப தாய் தப்புமா நான் இருக்கிறனாய மீட்டு உன்ற பட்டியை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. வேணா கொஞ்சம் முகம் பூசி தண்ணி வராயா போதுமா. தாயி என்ன தாயி ஜமாளிக்க முடியலையா. இன்னைக்கு நாலாவத்துல நீ சேதாரமாயி இன்னைக்கு தொழில் அத்தனையுமே இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு இன்னைக்கு பட்டி முடங்கி கடன் சுமை ஏறி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நின்று இன்னைக்கு வாகனம் எல்லாம் கைவிட்டு போயிருமா. வாகன தொழில் வாகனம் எல்லாம் கைவிட்டு போயிருமா இல்ல கைப்பத்தி குறுப்பியான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக அடியான் செய்யற இன்னொரு தொழிலுமே இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. எடுத்த காரியம் கை கூடாம நிக்குதாயா. இந்த அம்மாவாசைக்குள்ள அந்த காப்பாற்றி கொடுக்கறனாயா. வாகனம் எல்லாம் ஒண்ணு கையிட்டு போகாம சில மாற்றத்தை கொடுக்கறனாயா. அதே மாதிரி நீ மனசுல நினைச்சபடியே நடத்து கூட வந்து நிக்கிறனாயா. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வருவேன். 3 அம்மாவாசைக்குள்ள முத்து போட்டு முடிச்சு கொடுத்துருவோம் போதுமா. போவரம்போ அடியா தாயி உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிறியா தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமால் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல வந்து நிக்கிறது அங்கா. இன்னைக்கு பட்டியல இன்னைக்கு ஏமாந்த போல பச்சிட்டியா விண்ணப்பட்டு நிக்கிதாயா. இல்லையா இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கம் தெசுமாரி நிக்கிதாயா. அது போக இல்ல மத்தனை தத்தளிச்சு மொத்தத்துல சொல்ல போனா உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிதாயா. இல்லையா தாயி சூது போடுறாங்க. ஒரு பொண்ணானால உனக்கு இடைஞ்சல் வந்து நிக்கிதாயா. அந்த பொண்ணால அல்லையில உனக்கு யார் இந்த அல்லையில ஒத்த அளவு சூடு போட்டு பட்டி விட்டு பட்டி ஓட்டி காணிக்க தகிரிமான சிலதெல்லாம் இங்க விங்கணிக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நல்லபடியா பேர் வாங்கி நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தாய் இந்த நான் இருக்கிற தகிரிமான மீட்டு பண்ணலாமாயா. என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வர முடியுமா. வர முடியுமா. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறைதலி பாயிட்டு போ. முத்து முகம் காமிச்சு முறையா முடிச்சு மீட்டு போடலாமாயா. பயப்பட வேண்டாம் தாயே. ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலிக்கு வாங்குது காரியத்தை மீட்டு கொடுத்துறனாயா. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நிக்கிற இது சக்தி வாக்கு. 72 மணி நேரத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கறனாயா. அமாவாசை முடிஞ்ச கையால ஆடி பூ பறிச்சு சோடி சாலை கொடுத்தாரு போதுமா. தாயே அடியா ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு தொழிலும் சரி இல்லமும் சரி இன்னைக்கு படுகொலை சாஞ்சு நிக்குது. அதே மாதிரி ஆதாயம் கைப்பற்ற முடியாது இன்னைக்கு முடிச்சுட்டு நிக்குதாயா. இதுக்கெல்லாம் விட கொடுன்னு வந்து என் பட்டியல வந்து வெறுபட்டியா வந்து நின்னையாயா. இன்னைக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நின்று இந்த அம்மாவாசைக்கு உனக்கு அள்ளிப்படிகள் இந்த அம்மா போட்டு கொடுத்தனாயா. தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி உன்ற வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தனப்பா. அதுக்கப்புறம் கைப்பற்ற வேண்டிய சொத்து முறை அத்தனையுமே தன்னை போல தேடி வரு. நீ ஒன்னும் பயந்து தீக்க வேண்டாம். இந்த கருப்பை தாயும் தகப்புமா நின்று உன்ற வட்டிக்கு பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. பார்த்து புடிச்சுக்கோ. தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோங்க தாயி. ஆளா பிறந்து அவதூறம் வந்து நிக்கிறிய இல்லையா தாயி. நாலா பக்கம் சேதாரமாயி போச்சு. எந்த காரியமும் கை கூட்டல. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதாயா. பட்டி மொண்டிக்கட்டுல கிடக்குது. அந்த மொண்டிக்கட்டை நீ கூட்டு நடையோட்டி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா. இல்லையா தாயி. பயப்பட வேண்டாம். அந்த சூதுக்கும் விட கொடுத்தலாம் பேரும் வாங்கி கொடுத்தாரு போதுமா. பயப்பட வேண்டாம்.
3 வாரம் 3 அமாவாசை வந்து என் பட்டியல் கையேந்திட்டு போதாயி வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி பாயிட்டு போ. முதல்ல அந்த சிக்கலுக்கு விட கொடுத்துருந்தாயா படி மீட்டு கொடுத்தாரு. அடியா அட போட்டி மகன் இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிற தகிரிமா நில்லு எல்லளவுக்கு மக்கமெல்லாம் என்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி தொழில் முறையில் மாற்றத்தை கொடுத்தாச்சு. அதே மாதிரி எதிரி கொஞ்சம் இட போட்டு பாக்குறான்னு நினைச்சிட்டு நிக்க வேண்டாம். கூடி சீக்கிரம் அதுக்கு குத்துப்புள்ளி வைக்கிறனாயா. அதே மாதிரி பெத்த கண்ணுக்கு கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியாயா. கல்யாண காரியத்தின் ஜெயிச்சேன்னு உத்தரவு போட்டு நடத்தி 3 காரியத்தையும் முத்தா முடிச்சு கொடுத்தனாயா. தொழில் முறையில மாற்றத்தை கொடுத்தாச்சு. மத்த இந்த 2 முடிச்சு கொடுத்து எதிரிய அல்லேல போட்டு அழகு சூடு போட்டு இட போட்டு காமிப்பேன். புரிஞ்சுதா? தன்னை போல அந்த காரியம் நடந்து முடிகிற கையோட கல்யாண காரியத்தை முடிச்சிடும் நாயா. ஓ எப்படி பண்றேன் பண்ணிக்கா தாயி. நான் சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? கலங்க வேண்டாம் ஆகி. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறத்தி பாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று ஜே நடத்தி கொடுத்தேன். பொண்ணா ஆங்கார கருப்ப சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? பயப்பட வேண்டாமாயி. பாடம் கப்பிச்சுக்கலாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறத்தி வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல வேடிக்கை பாரு. புரிஞ்சுதாதாயி? ஆங்கார கருப்பும் போட்டு உன்னை சந்தோஷம் நிறுத்தி வேடிக்கை அமைச்சிருந்தாயா. தாயி சமாளிக்க முடியுதா? நாலாவது இன்னைக்கு சூது நடக்குதாயா. தொழிலும் சரி இல்லமும் சரி நீ பட்டியலி நீ கை கடங்காம போயிட்டு நிக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் படி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா. இல்லையா தாயி? தலா தப்புமா தப்பாதா அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. பயப்பட வேணாம். இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில முத்து போட்டு நடத்தி கொடுத்துருந்தாயா. ஒண்ணு பயப்பட வேணாம். இந்த அம்மாவாசை வந்து என் பட்டியல் நின்று விட கொடுத்த போறோம். அடியா தாயி இந்த ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. உண்டா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று அக்னி கையேந்து நிக்கணும். அதே மாதிரி அக்னியா குமுதி ஆறா பெருகி இன்னைக்கு அடியானு காரி கை கூட்டி பேர் வாங்கி கொண்டு கேட்டு நிக்குதாயா. இல்ல மத்தனையும் இன்னைக்கு கொஞ்சம் சாணேறி முளைஞ்சிருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இல்லத்துக்குள்ள தடுமாறி வந்து நிக்குதாயா. இத்தனைக்கு விட கொடுத்து அந்த நல்ல காரியத்தை முடிச்சு கொண்டு கேட்டு நிக்குதாயா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நானுக்கு தைரியமான இல்ல. நீ டெல்லியில இருக்கிறதா நீ வர்ற போது என் பட்டியல் வந்து கையேந்திட்டு போ. நீ வர்றதுக்குள்ளாவே இந்த காரியத்தை அத்தனையுமே சாதிச்சு கொடுத்துருந்தாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அடுத்த தடவை வர்ற போது என் பட்டிக்கு 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட வந்து நில்லு. நல்ல காரியத்தோட வந்து நிப்போ. குடிச்சுக்கா இந்த அடியா தாயே ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு தொழிலுக்கு உத்தரவு கேட்டு நிக்குது. காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாம் சேதாரமாயி நிக்குது. கைவிட்டு கை நட்டம் ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதளிப்பு வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறதாயி. பயப்பட வேண்டாம். உணவு தொழில் ஆரம்பி 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துருந்தாயா. அதே மாதிரி இன்னொரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற அதையும் விட வேண்டாம். நான் 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுக்க வேண்டிய என் பொறுப்பு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஆடி ஒரு சோறு செலவு பார்த்து இதே பட்டியல சோடி கலசமா கூடி சீக்கிரம் நிறுத்தினாயா. இது சத்தியவா தொழில்களை வச்சுக்கோ. இந்த போகிறோம் தாயே ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு எல்லாம் முடங்கி போச்சா. முடக்கத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா. நடையா நடந்து இன்னைக்கு நடவரம் கேட்டு நிக்குது. பயப்படாத. 3 அமாவாசைக்குள்ள முடக்கத்தை நீ கொடுத்துருந்தாயா. புரிஞ்சுதா? என் பட்டியல வந்து நில்லு. அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துற நலகத்தை நீ கொடுத்துற போதுமா. வந்து 3 அமாவாசை நில்லாயா. அடியா ஆங்கார கருப்பும் கோட்டையில இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துக்கிற ஒரு காரியம் ஒன்று தவணையா நிக்குதுன்னு பயந்துட்டு நிக்க வேண்டாம். என்னை நம்பி நில்லு. ஆதாயத்தை கைப்பற்றி போடலாம். காரியத்தை முடிச்சு கொடுத்தமாயா. அதுல லாபம் பார்த்துடலாம் போதுமா. தாயே ஆளா பறந்து அவதூறா வந்து நிக்கிறாயா. இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முடமால் இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும். அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி என் பட்டியல் வந்து நின்று இன்னைக்கு அத்தனைக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற மரபுள்ள சொன்னது புரியுதா தாயி? கலங்க வேண்டாம். தாய் தாப்புமா நான் இருக்கேன். அந்த 3 காரியத்தையும் முத்து போட்டு நடத்தி கொடுத்துறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிக்கிறாயா. பயப்படாத. இந்த அமாவாசைக்கு வரை ஒரு மாற்றம். அமாவாசை முடிஞ்ச கையோடு எதிர்பார்த்தது நடந்து வா சொல்றது புரிஞ்சுதா? ஒன்னா ஆங்கார கருப்பன் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாமே அவதூறா போயிருக்குமா. இல்லையா? இன்னைக்கு சில அடையாளம் போட்டுருக்கனாயா. இன்னொரு குறிப்பு பாக்கி நிக்குதுன்னு வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? இந்த அமாவாசை முடிஞ்சு 13 நாளுக்குள்ள விட கொடுத்துறனாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். உன்னைத்தான் நான் காப்பாத்திட்டுனா இல்லையா. நான் இருக்கிற முன்ன அள்ளி படி அளப்பேன். அம்பாரம் போட்டு கொடுப்பேன். 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுப்பேன். அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன் போதுமா. அதே மாதிரி ஒண்ணு கைகால் வராம கிடக்குதுடா. கைகால் வராம ஒண்டிக்கெட்ல கிடக்குது. வந்து நிக்க சொல்லு.
அடியா தாயி ஆங்கார கருப்புக்கோட்டையில இருந்து நல்ல காரியத்துக்கு உத்தர கேட்டு நிக்குதப்பா இல்லையா? பாவத்து கருப்புக்கோட்டையில வந்து நீ காரியம் தாமசமா நிக்குது. அந்த தாமசமா நிக்கிற காரியத்தை தடையில்லாத நடத்தி கொடுத்து வந்து கேட்டு நிக்குது. தொழில் முறையும் ஒரு பணத்துக்கு 9 பணம் தண்டமாய் நிக்குது. இல்ல மத்தனை படுகளும் ஜாஞ்சி போச்சு. 4வது நீ சூது நின்று இதுல இருந்து ஜமாளிக்க முடியாம விட குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துற, ஏமாந்த பழப்புக்கு விடையும் கொடுத்துற, தொழிலையும் அமைச்சு கொடுத்துற. 3 வாரம் 3 அமாவாசை வரணுமா? வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமாத்த 9 கணி ஏற்படி நல்லெண்ணெய் ஒன்று முறை செலுத்தி முறை பாயிட்டு போ. ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? நெசமாலுமா விட்டு பிடிக்கிறியா? முதலத்தை வேகம் இல்லையா? வந்து விற்கிறா பாரு. இன்னும் பிடி புரிஞ்சுதா? இன்னும் பயப்பட வேண்டாமாயா? அந்த ஆயாலை விட்டுறாத, நான் இருக்கிறேன். இந்த அடியா போ. நான் சொன்ன கடை 3 வாரம் 3 அமாவாசை வந்து போ. வர்ற வாரம் பூசு சாமானத்தோட 9 கணி அரைப்படி நல்லெண்ணெய் 11 சந்தரங்களை வாங்கிட்டோம். சரி முடிச்சுட்டாரு. அடியா ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு மொண்டிக்கட்டுல கிடக்குதுன்னு முதலீட்டிலேயே சொன்னேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு மொண்டிக்கட்டை நீ கூட்டு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா இல்லையா? அதுவோ காரியம் நடக்கணும், தொழில் முறை நடக்கணும், இல்லத்துக்குள்ள விஞ்ஞானிக்காம பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அடியா முதல் ஒன்ற மொண்டிக்கட்டை நீ கொட்டுறேன். அரமனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போயிடுதப்பா. இன்னைக்கு கைகால் வராம இன்னைக்கு பட்டி முடங்கி நிக்குதுரா. அதுவோ காரியம் கை கூடாம தொழிலத்திலே சின்ன பின்னப்பட்டு போச்சு. இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்குதப்பா. பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு மாற்ற கொடுக்குறேன். அம்மாவாசையிலிருந்து நல்லது பண்ணி கொடுத்துறனாயா புரிஞ்சுதா? அம்மாவாசையிலிருந்து உனக்கு நல்லது பண்ணி தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு இதே பட்டியல் நிறுத்தி வேடி காமிக்கிறனாயா. அதே மாதிரி தொழில் முறையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன், பேர் வாங்கி கொடுத்துறேன். போதுமா? நான் இருக்க தகுதி மணல் வந்தபடி அடியா தாயி கற்பனை நம்புறியா? கொஞ்சம் நம்பாம தான் வந்து நின்னிய ஒன்னா அடியா நம்புனா நீ கொஞ்சம் எல்லாம் என்னடா நேசமா போயா எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. ஏன்னா முதல் வர்றபோது நாம பார்க்காத மருத்துவமா, நாம பார்க்காத சாமியா, அத்தனை பக்கம் போயெல்லாம் பொய்ய சொல்லிங்க. கடைசியில் எல்லாம் சொல்றாங்க சொல்லி கருப்புங்கிட்ட வந்து அடியா விட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லி வந்து கையேந்தி இந்த இடத்துல நீ மடியாத வச்சுக்கிற அப்படின்னு அவன் பேசி நெசம் சொல்லி இல்லை பொய்னா பொய்ன்னு சொல்லு. தாயி இடம் போடணுமாயா? இடம் போட்டு தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? தாயி இந்த இடத்துல சத்திய வாக்காயா கலங்க வேண்டாம். என்னை முழு இங்க காசு பணத்துக்கும் வேலை இல்லை. என்னை முழு மனுஷோட நம்பி நின்றுட்டா ஆங்கார கருப்ப தாய் உனக்கு நானே வந்து போறதுனா இல்லையான்னு பாரு. ஒழுக்கம் வச்சுக்குவியா? என்னை வச்சு காப்பாத்துக்குவியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு முறைச்சலுக்கு இன்னைக்கு முறைச்சலுக்கு வாங்கிட்டு போது இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நிக்கிறனாய துணிஞ்சுவோ என்ற தங்கத்துக்கு கூடிய சீக்கிரம் வயிறு நிறைய கனி அடைச்சு இதே பட்டியல குழந்தை மாதிரி சோறு நிறுத்தி வைக்கிறனாயா. அதுக்கப்புறம் மற்ற ஏட்டுக்கு எல்லாமே கூட வந்தாரு. போதுமா? இந்தவா இத மென்னு தின்னு முடிஞ்சிடும். இன்னைக்கு ராத்திரி இந்த உற்றாத இதைய நீ உரிச்சு தின்னு போடணும். இதையும் நீ உரிச்சு தின்னு போடணும். இதை பத்திரமா வச்சுக்காயா. தினம் கொஞ்சம் எடுத்து முழுகிக்கோ. புரிஞ்சுதா? நல்ல நாள் கெட்ட நாள் பொல்ல நாள் அதெல்லாம் பார்க்க கூடாது. எடுத்து முழுகிடும். புரிஞ்சுதா? இப்பவே வர சொல்லி எடுக்க. இத்தனை பேருக்கு முன்னாடி பல்லு பட்டுட்டு முழுகினா புள்ள, பல்லு படாத முழுகிட்டீங்கன்னா பையன். போய்மா இந்த அடியா அந்த வச்சுக்கா. ஓ கூட வந்து நிக்கிறோம். அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டா பட்டியல் அத்தனைக்கு நிக்க எத்தா கையா நிக்குது. தங்கமும் தடுக்கி நிக்குது. ஒரு பதவி கிடைக்க மாட்டேங்குது. பதவி அத்தனை வீணா போய் நிக்குது. மோத்தத்துல இன்னைக்கு ஆமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு பட்டி வெறுபட்டி பண்ணி போட்டாங்க. இதை மீட்டு கொடுத்து அந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து என்ற பட்டினா இல்லன்னு சொல்றேன். இல்லத்தை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகிரிமானில் இன்னைக்கு வளர வளர வெட்டுறாங்கப்பா. புரியுதா? தலையை வெட்டுறாங்க. ஒண்ணு கலங்க வேண்டாம்.
இந்த கருப்பை என்ன செய்தி பார்த்தெல்லாம் தெரியுமா? ஏன்னா இங்க விங்கனுக்கு சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். நான் 3 வாரம் 3 அமாவாசை வரோம். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முடிஞ்சு முறை திருப்பி வாங்கிட்டு போ. நாங்க இருக்கிறப்ப கோட்டை வந்து நிக்கிறனாயா திடுப்புடு சத்தம் கேட்குது பாத்தியா வீட்டுல? அதை வந்து எடுத்து என் பாதகோல போட்டு அமுத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாட்டி அத்தனையும் இன்னைக்கு அலங்காரம் பண்ணி கொடுத்துருந்தாயா. இது சத்தியம் வந்து அப்படி. இதை நீ வச்சுக்கோ, இந்த நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ, இந்த இது எல்லாருக்கும் அர்த்தராசை போட்டு தாயே. இந்த ஆங்கார் கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு சேதாரம் ஆயிருக்குமாயா இல்லையா? இன்னைக்கு என் பட்டியல வந்து நின்று ஒரு கருப்பனை கும்பிட்டு இருந்தேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? அந்த அவனையும் விடாம கும்பிடு. புரிஞ்சுதா? தாயி நான் 7 எடுக்கிறேன் கேட்டுக்கா. நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையிலே திணிக்கணும், அதே மாதிரி அக்னி ஆக்கும்படி 6ஆம் படி இன்னைக்கு பட்டியல் வந்து நிற்கிறியாயா. இன்னைக்கு பாட்டி அத்தனை இன்னைக்கு வருமானத்திலும் சரி இல்லத்திலும் சரி நிம்மதி இல்லையாயா. இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து அதெல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறியாயா இல்லையா? தொழில் ஓட்டம் இல்ல, தொழில் படுகளம் சாஞ்சி நிக்குது. ஒரு பணம் வந்த 9 பணம் தண்டாம். இன்னைக்கு 4ஆவது நீ செமக்க முடியாது, செமந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியாய். ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகிரிமனில் போட்டி போறாம இந்த காரியம் நடந்ததுதாயா. 3 வாரம் 3 அமாவாசை வந்து நில்லு. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முறைச்செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ. இந்த கருப்பை கூடவே வர்றனாயா. ஒரு குறிப்பு சொல்றேன், சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன். அந்த குறிப்பு பிரகாரம்டா மற்றதை நான்